Start VI characteristics of solar PV cell. Let us consider this is a solar PV panel. ஸோ இப்போ ஒரு சன்லைட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் மெஷர் பண்ணணும். சன்லைட் இல்லை, நம்ம சிமுலேட்டடாக என்ன செய்கிறோம்னா ஒரு லைட் சோர்ஸ் ஹாலஜன் லேம்ப் வச்சு லைட் சோர்ஸை ஃபீட் பண்ணுறோம். இப்போ ஹாலஜன் லேம்புக்கு வேரியபிள் ஏசி வோல்டேஜ் கொடுக்கணும். அதுக்கு ஸோ தட் வி ஹேவ் அன் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். இட்ஸ் ரேட்டட் 230 வோல்ட். டேப்பை சேஞ்ச் பண்ணி எவ்வளோ பவர் ஆஃப் இன்புட் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். தென் ஜென்ரேட்டர் வோல்டேஜ் என்ன வந்திருக்கு பேஸ்ட் ஆன் சோலார் இன்டென்சிட்டி. பேனலில் ஜென்ரேட்டர் வோல்டேஜை ஒரு செப்பரேட் டிசி வோல்ட் மீட்டர் 0 to 300 வோல்ட்டை புட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஒரு வேரியபிள் ரியோஸ்டாட்டை போட்டு கரண்ட் என்னங்கிறத மெஷர் பண்ணிட்டு வரலாம். ஸோ வெரி ஃபண்டமெண்டலி விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோலார் பிவி செல்லுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சிமுலேட்டர் லைட் சோர்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஹாலஜன் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். லேம்ப் என்ன பவர் கன்சியூம் பண்ணுதுங்கிறத வாட் மீட்டர் லீட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை வேரி பண்ணி பவர் ஆஃப் இன்புட் என்னென்னு மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபிக்ஸட் பவர் சன்லைட் சோர்ஸ் கொடுத்துட்டு லோடை சேஞ்ச் பண்ணி என்ன வோல்டேஜ் அண்ட் என்ன கரண்ட் இருந்ததுங்கிறத ரீட் பண்ணிட்டு வரலாம். அதை பேஸ் பண்ணி பிளாட் பண்ணலாம். We have solar panel with simulator light source here. ஸோ இதுக்குள்ளே நம்ம 2 ஹாலஜன் லேம்பும் போட்டிருக்கோம். அப்பரில் ஒரு 500 வாட்ஸ் ஹாலஜன் லேம்ப் இருக்குது, லோயரில் ஒரு 500 வாட்ஸ் ஹாலஜன் லேம்ப் இருக்குது, ஒரு 100 வாட்ஸ் சோலார் டிவி செல் இருக்குது. ஸோ அதனுடைய பவர் ரேட்டிங் என்னன்னு பார்க்கலாம். The specification of solar PV cell, Eastman product. This is the maximum power of 102, I mean approximately 100 watts. And the open circuit voltage VOC nearly 22.2, and the VM, I mean the voltage at maximum point. This is the maximum point power, and the voltage at this point approximately 18 fraction. See here 18.34. And the I maximum, I mean maximum current at maximum point power, it is 5 point fraction, and the short circuit current 5.86. So this is the standard test condition STC of sun 1000 watts per meter square with the temperature of 25 degrees Celsius. This is the standard test condition. So this is the solar panel rated of 100 watts, and with simulator light source here have 2 halogen lamps, each rated 500 watts. ஒன்று தனித்தனியான 500 watts halogen lamp இருக்குது. இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டோட இன்டென்சிட்டியை நம்ம செப்பரேட்டாக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் என்னங்கிறத செப்பரேட்டாக நம்ம மானிட்டர் பண்ணி விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளாட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏசி சோர்ஸ் ஹாலஜன் லேம்புக்கு கிவனாக கொடுத்து அதோட இன்டென்சிட்டியை வேரி பண்ணி அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சோலார் எனர்ஜி என்னங்கிறத மெஷர் பண்ணணும். ஸோ ஹாலஜன் லேம்புக்கு 230 வோல்ட் நம்ம இங்கே ஃபீட் பண்ணணும். அதுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக எவ்வளோ பவர் ஃபீட் பண்ணியிருக்கோங்க மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வாட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் 5 amp டேப்பர். அண்ட் என்ன வோல்டேஜ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ண ஒரு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிட்டேன். இட் இஸ் எம்சி மீட்டர் ரேட்டட் ஆஃப் 300. வாட்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் 1000 watts. And next come for output side, I mean next to the solar cell. Solar order wire patch plus and minus separate tap பண்ணிருக்கேன். So first point voltage என்னன்னு மெஷர் பண்ண ஒரு செப்பரேட் DC வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணியாச்சு. at the rated of சோலார்லேருந்து வர கிடைக்கிற வோல்டேஜை டேப் பண்ணி மெஷர் பண்ண ஒரு வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 20 வோல்ட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். சோலார் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வோல்ட்மீட்டர் கனெக்டட். அண்ட் லோடுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு அம்மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரேட்டட் ஆஃப் 10 amps டேப், டிசி 10 amps டேப். அண்ட் லோட் ஆஃப் 370 ஓம் 1.2 amps ரேட்டட் ரியோஸ்டாட் யூஸ் பண்ணியிருக்கோம். டேப் பண்ணிடலாம். டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஆஸ் இட் இஸ். இங்கே நமக்கு கனெக்ஷன் டயக்ராமில் என்ன இருக்கோ அதே தான். ஃபர்ஸ்ட் சோலார் போட்டோவோல்டிக்ஸ் வோல்டேஜ் என்னென்னு மெஷர் பண்ணால் ஒரு வோல்ட் மீட்டர். தென் லோடுக்கு சீரியஸாக ஒரு அம்மீட்டர் அண்ட் வேரியபிள் ரியோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணிடுறோம். இது அவுட்புட் சைட். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் என்னென்னு மெஷர் பண்ணிடுவோம். இன்புட் சைடில்
ஒரு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வேரியபிள் டேப் வோல்டேஜ் என்னென்னு மெஷர் பண்ணுறோம், அண்ட் இந்த லேம்புக்கு கிவன் பவர் என்னென்னு மெஷர் பண்ண ஒரு வாட்மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். லெட் us start the experiment. First பவர் ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ஆஃப் த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டேப்பை இன்க்ரீஸ் பண்ணி லைட்டோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோலி இன்க்ரீஸ் த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டேப் வோல்டேஜ் ஸோ தட் லைட்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அப் டு ரேட்டட் ஆஃப் 230 வோல்ட் வரைக்கும் நம்ம கிவன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வோல்டேஜ் நான் கொடுத்துட்றேன். அப்ராக்சிமேட்லி 200 வோல்ட் நான் கொடுத்துருக்கேன் கிவன். நவ் 200 வோல்ட் மேக்ஸிமம் 230 அப்ராக்சிமேட்லி கொஞ்சம் நியர்லி வச்சுட்டாச்சு. அண்ட் என்ன பவர் இருக்குது நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நவ் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 350. So it's approximately nearly 360. So the tap here I choose as 5 amps tap. So 300 volt into 5 amps tap, multiplication factor is 2. So 360 into 2 was எவ்வளோ மேக்ஸிமம் இன்புட் பவர் கொடுத்துருக்கோங்கிறத பார்த்துட்டோம். 720 வாட்ஸ் ஏசி பவர் லைட் சோர்ஸ்க்கு கிவனாக கொடுத்தாச்சு. இப்போது சோலார்லேருந்து சம் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அது என்ன நம்ம ஃபஸ்ட் மெஷர் பண்ணலாம். பிஃபோர் தட் லோடை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். லோடை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இட்ஸ் ஈக்குவல் டு 18.6, நியர்லி 18.6. ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நான் ஒரு முறை ரீடிங் எடுத்துருக்கப்போ 220 வச்சு ரீட் பண்ணியிருக்கேன், 19.8. ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்னென்னு ரீட் பண்ணிடுறோம். அப்போ கரண்ட் என்ன, கண்டிப்பாக 0, பிகாஸ் லோட் இஸ் ஓப்பன். நான் லோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் வரும் நமக்கு. ஏன்னா என்ன தான் டேப் நமக்கு வச்சுருந்தாலும் ஒரு 360 டிகிரி 370 ஓம் டிஃபால்ட்டில் கனெக்டில் இருக்குது. அப்போ என்ன ஒரு மினிமம் கரண்ட் எடுத்துக்கிச்சு 0.05. எஸ், ஓகே. ஸோ இப்போ ஒரு மினிமம் லோடு இருக்குது. வோல்டேஜ் என்ன இருக்குது, கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, 18.57 now. தென் வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். எப்போது நாம் லோடை இன்க்ரீஸ் பண்ண, லோடை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணலாம், டேப் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ரீட் பண்ணதுக்கப்புறம் லோடை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி இன்க்ரீஸ் த லோட், ஐ மீன் டிக்ரீஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ். வைல் டிக்ரீஸிங் த லோட் ரெசிஸ்டன்ஸ் லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாத நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, parallelly ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம டேபிளேட் பண்ணிக்கிட்டே வரோம். கண்டினியூஸாக ஒரு டேபிள் எடுக்கிறோம். அப் டு எண்ட் ஆஃப் த மேக்ஸிமம் லோட் 0 ஓம் தான், ஐ மீன் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். எண்டுக்கே கொண்டுட்டு வந்துட்டோம், ஷார்ட் சர்க்யூட்டே பண்ணிட்டோம். ஏன்னா மேனுவலியாகவும் ஷார்ட் பண்ணி பார்க்கலாம், மேனுவலாகவும் ஷார்ட் பண்ணுறேன். நான் இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட், மேக்ஸிமம் கரண்ட் 0.29 ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எடுத்துக்குது. அப்போ வோல்டேஜ் டெஃபினெட்லி இட் இஸ் 0. சி ஷார்ட் சர்க்யூட்டட் வோல்டேஜ் 0. ஸோ சி த டேபிளேட்டட் ரீடிங் அப் டு எண்ட். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் சர்க்யூட்டட் வோல்டேஜ் 9.8 ஃப்ராக்ஷன் இருந்தது. அப்போது கரண்ட் 0 தான். லோட் கரண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம் பை டிக்ரீஸிங் த லோட் ரெசிஸ்டன்ஸ். லோட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப் டு ஷார்ட் சர்க்யூட்டட் கண்டிஷன். லோடோட வோல்டேஜ் ஃபுல்லாகவே 0. லோட் கரண்ட் மேக்ஸிமம், ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் 0.36. ஸோ இதை டேபிள் பண்ணியாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் திஸ் டேபிளேட்டட் ரீடிங்லேருந்து ஃபஸ்ட் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட் வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் கிராஃப் பிளாட் பண்ணலாம். வி எக்ஸ் ஆக்சஸ், லோட் கரண்ட் ஒய் ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 19.8 அப் டு இங்கே 19.8க்கு வச்சுருக்கேன். அண்ட் எண்ட் பாயிண்ட் 0 இது வரைக்கும் கிராஃப் பிளாட் பண்ணிட்டு வரோம். வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் மேக்ஸிமம் கரண்ட் 0.36. ஸோ இது விஐ பிளாட் கர்வ். ஸோ நம்ம தியரட்டிக்கலாகவும் பார்த்துருக்கோம். இது விஐ கர்வ். இந்த மாதிரி வருது. ஸோ மேக்ஸிமம் கரண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கலாம். அது நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் எப்படி அப்சர்வ் பண்ணும், பவர் கர்வ் பிளாட் பண்ணால் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அகைன் ஒன் மோர் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அகைன் சேம் வோல்டேஜ் வெர்சஸ் பவருக்கு ஒரு கர்வ் பிளாட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பவர் கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பவர் கிராஃப் எடுத்துக்கலாம், ஒரு ரீடிங் எடுத்துக்கலாம். அதுக்கு மறுபடியும் ஒரு ஒய் ஆக்சிஸ் போட்டு ஒரு கர்வ் பிளாட் பண்ணலாம். பவர் கர்வ் வருது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது ஃபைனலி. ஸோ வி நோ தட் இங்கே 0 கிராஸ் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் 0, எண்டு பாயிண்ட்டும் 0, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் 0, எண்டு பாயிண்ட்டும் 0. இது பவர் கர்வ்.
ஸோ இந்த பவர் கர்வில் மேக்ஸிமம் பாயிண்ட் இங்கே நியர்லி அப்ராக்சிமேட்டில் நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இல்லை நாம் இங்கே டேப்லெட்டட் ரீடிங்கில் பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சி ஹியர் த பவர் 0.920 பவர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. மேக்ஸிமம் பாயிண்ட் 4.57 வாட்ஸ், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 4.57 இந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த பாயிண்ட்டில் என்ன வோல்டேஜ் இருந்துச்சு? 18.3. தட் இஸ் 18.3 இஸ் விஎம்பி, மேக்ஸிமம் பாயிண்ட் வோல்டேஜ். அப்போ என்ன கரண்ட் இருந்தது? 0.25. தட் இஸ் மேக்ஸிமம் கரண்ட் ஐஎம்பி 0.25. விஎம்பி ஐஎம்பி ஃபைன் பண்ணியாச்சு. கிராஃப்லேருந்தும் போடலாம். ஃப்ரம் த கிராஃப் மேக்ஸிமம் பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணி அங்கே என்ன விஎம்பி வந்திருக்கு அண்ட் ஐஎம்பி என்ன வந்திருக்குங்கிறதும் நம்ம ஃபைன் பண்ணலாம். இல்லை ரீடிங்கில் பார்த்தும் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் ஃப்ரம் த நியூமரிக்கல் டேட்டாவிலேருந்து. கரெக்டாக? ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும்? விஓசி என்ன நம்ம ஸ்டார்டிங் மொழியும் சொல்லிடுவோம். லோடை டிஸ்கனெக்ட் பண்ணி எழுதுவோம் ரீடிங் 19.8. அப்புறம் ஷார்ட் பண்ணி ஒரு ரீடிங் இருக்கும், ஐ மீன் ஷார்ட் சர்க்யூட் ஐஎஸ்சி. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனும் எழுதுனதுக்கப்புறம் ஃபைனலி எஃபிஷியன்சி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் இன்புட் பவர் 840 வாட்ஸில் நான் எடுத்திருக்கேன். ஐ மீன் 220 வோல்ட் அப்ளை பண்ணும்போது கிவன் இன்புட் பிஇன் 840. அது இன்புட் பவர் கிவன். அவுட்புட் பவர் டெலிவர்டு 4.57 அவுட்புட் கிவன் 840. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 0.54 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜ். இவ்வளோ தான் நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்குது. ஸோ இது சன்னில் நம்ம 1000 ரேடியேஷன் வைக்கும்பொழுது தான் 15% கிடைக்கும். பட் நம்ம சிமுலேட்டர் லைட் சோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நமக்கு எஃபிஷியன்சி லெஸ் தென் 1% தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விஐ கேரக்டரிஸ்டிக்ஸும் அண்ட் எஃபிஷியன்சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு செட் ஆஃப் ரீடிங், ஒரு செட் டெம்பரேச்சர் அண்ட் செட் ரேடியேஷனில். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் செட் டெம்பரேச்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியேஷனில் கூட இருக்கலாம். சி ஹியர் 165 வோல்ட் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன், ஐ மீன் 530 வாட்ஸ். அப்போ அகெயின் மறுபடியும் ரீட் பண்ணுறேன். 17.7லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. கரண்ட்டும் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ பேரலாக அப்போ மறுபடியும் அகெயின் எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்ட் பவர் வோல்டேஜ் கரண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி மறுபடியும் ஒரு செட் ஆஃப் ரீடிங் இருக்கிறேன். இஃப் பாசிபிள் டைம் பர்மிட்ஸ் மறுபடியும் ஒன் மோர் கிராஃப் நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ இது இந்த செகண்ட் கேஸ்க்கு நம்ம பிளாட் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன வரும்? இந்த கர்வு கொஞ்சம் கீழே வந்திருக்கும் இல்லையா? கிளியர். என்னாச்சு? ஸ்டாப், அது பாஸ் எதுவுமே ஆக மாட்டேங்குது.